பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு பிரசங்கியார் நமக்கு அறிவுரையாக கொடுத்துள்ள வசனம் என்னன்னு பார்ப்போமா? அது பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். ஆமாங்க, ஒரு விருந்து வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே விருந்து வீட்டில் ஒரு விசேஷமாக நடக்கிற இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா அங்கே என்ன பேசுவோம்? பெரும்பாலும் அந்த ஃபுட்டு எப்படி இருந்தது, அங்கே டெக்கரேஷன் எப்படி இருந்தது, எவ்வளோ கிராண்டாக நடத்திட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசப்படும். அதை பற்றி தான் சிந்திப்பாங்க மனுஷர்கள். ஆனால் இதே ஒரு துக்க வீட்டுக்கு போனால், ஐயோ இந்த மனுஷன் எவ்வளோ பேரும் புகழோடு வாழ்ந்தான், என்ன மாதிரி பண்ணான், அவங்களுடைய இந்த சுக துக்கங்கள், அவங்களுடைய சுற்றத்தார் எல்லாரையும் குறித்து மனிதர்கள் சிந்திப்பாங்க, பேசுவாங்க. மேலும் அவங்களுடைய முடிவு, நமக்கும் இந்த மாதிரி ஒரு முடிவு உண்டு அப்படின்றத அவங்களுக்கு அறிவுறுத்துறதா கூட ஒரு துக்க வீடு அமைஞ்சிருக்கும். அதனால பிரசங்கியார் சொல்றாரு, விருந்து வீட்டுக்கு போவதை விட துக்க வீட்டுக்கு போவது சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் நாளை இன்னொரு அருமையான வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.